ரமதான் கடமையாக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? இந்த கேள்விக்கு எல்லாருக்கும் பதில் தெரியும்ல? தெரியாதவங்க இருக்கீங்களா? ரமதான் ஏன் கடமையாக்கப்பட்டது? எல்லா பயன்லையும் கேட்டிருப்போம். ஏன் ரமதான் கடமையாக்கப்பட்டது? எதை அடைவதற்காக? எதை? தக்குவாவை அடைவதற்காக. இந்த தக்குவா என்ற வார்த்தை அடிக்கடி எல்லா உரைகளிலும் இந்த வார்த்தையை கேட்காமல் அந்த உரை இருக்காது. குறிப்பாக ஜும்ஆவுடைய தினத்தில் இமாம் பலமுறை இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். நம்மளே பலர் உறங்கிக் கொண்டிருக்கலாம் அந்த நேரத்தில். இல்ல மாஷா அல்லாஹ். எனக்கு இந்த தக்குவா என்ற வார்த்தை ஒரு ஆழமான அழுத்தமான ஒரு தாக்கத்தை எமக்கு இன்னும் ஏற்படுத்தவில்லை. அது ஒரு சாதாரண ஒரு வார்த்தையாகத்தான் இன்னும் எம்மில் பலர் பார்க்கிறார்கள். தக்குவாவை பற்றிய உரை என்றால் அது ஒரு சாதாரண உரை. தக்குவாவுடைய சிறப்புகள் பலன் என்றால் அது ஒரு சாதாரண உரையாகத்தான் எம்மிடத்திலே பார்க்கப்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை மன்னிப்பானாக. யார் இந்த தக்குவாவை உண்மையாக அறிகிறார்களோ, இந்த வார்த்தையுடைய பொருளையும் இது அடக்கி இருக்கக்கூடிய ஆழங்களையும் யார் தெளிவாக அறிகிறார்களோ, அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாறும் இதை அடைய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக.